அடுத்தது வருவாய். ஓகேவா, ரெவன்யூ அப்படின்றத பார்க்குறோம். மூன்றடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஸோ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூன்றடுக்கு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 3 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. வேற யாருக்குமே என்ன சொல்றாங்க, வரி விதிக்கிற உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி வரலாற்று தொடக்கம் மற்றும் வளர்ச்சி. ஸோ இதில் பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அங்கே ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. ஸோ அந்த கல்வெட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த டைம்ல என்ன கேட்டால் மொனார்கி தான் இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் மொனார்கி தான் இருக்கும், குடியாட்சி. ஓகேவா. ஸோ மொனார்கினா மன்னராட்சி அப்படின்றது நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ மன்னராட்சி காலத்தில் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்ன கேட்டால் குடவோலை முறை. குடவோலை முறைனா அப்போ இருக்க தலைவரை, கிராமப்புற தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், சோழர் காலத்தில் ஒரு கூட்டமாக கூடி நின்றுவாங்க. ஸோ தலைவருக்கு நிற்கக்கூடியவங்க பேர்லாம் ஒரு ஓலையில் எழுதி பானைக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அதுல இருந்து ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் தலைவர். ஸோ இதுக்கு பேர் தான் குடவோலை முறை அப்படின்றது நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குடவோலை முறை. ஓகேவா. ஸோ இதுபடி தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்றது இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவரங்களை தொடர்ச்சியாக 1952 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டது. ஓகேவா. ஸோ இது லைட்டாக தெரிஞ்சுங்க, நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போக தேவை. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம், கிராமப்புறங்களை வரி விதிக்கிறாங்கன்னு பார்த்தோம். என்னென்ன வரி விதிக்கிறாங்க, சொத்துக்கான வரி, நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலுக்கான வரி, வீட்டுக்கான வரி, அது மட்டும் இல்லாமல் குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், அதாவது தண்ணி வரி, அதுக்கப்புறம் நிலவரி, நிலத்தில் இருந்துச்சுன்னா நிலம் வச்சிருந்தீங்கன்னா நிலத்துக்கான வரி, அது மட்டும் இல்லாமல் கடைகள் வச்சிருந்தா கடைகள் மீதுக்கான விதிக்கப்படும் வரி. இந்த வரியெல்லாம் என்ன, கிராமப்புறத்துல கிராம உள்ளாட்சி மட்டும் தான் இந்த வரியை விதிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம சபை கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ கிராம சபை கூட்டம் அப்படின்றது நமக்கு வந்து 4 நாள் தான் கொடுத்துருக்காங்க, 4 முறை தான் நடத்தப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை முறை நடத்தப்படும் அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பேஸ் பண்ணி நீங்க ஒரு டேட்டாவை சொல்லுங்க. ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் பேட் பண்ணி நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ கிராம சபை கூட்டங்கள் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா, ஊராட்சி அதிகார எல்லைக்குள்ள வசிக்கக்கூடிய மக்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா கிராம சபையின் உறுப்பினர்கள். இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அதுக்கு தலைவரா யாருன்னு கேட்டா ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். இந்த கூட்டத்தில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேட்டா, கிராம சபை கூட்டங்களை வரவு செலவு கணக்குகளும் திட்டங்கள் பயனடைந்தோர் பற்றியும் கலந்துரையாடுறது தான் இந்த கிராம சபை கூட்டத்தோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தில் எத்தனை வருஷத்துக்கு கேட்டால் வருஷத்துக்கு 4 வாட்டி கூட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 26 குடியரசு தினத்தை அன்னைக்கும், May 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கும், August 15 சுதந்திர தினம் அன்னைக்கும், October 2 காந்தி பிறந்த தினம் அன்னைக்கு தான் என்ன பண்றாங்கன்னா கிராம சபை கூட்டம் கூட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க பேஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம். ஸோ ஊராட்சி ஒன்றியம்ன்றது என்ன சொல்றாங்க கேட்டா, இப்ப கிராம ஊராட்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த கிராம ஊராட்சி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஊராட்சி ஒன்றியம். ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்க, இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து பார்த்தல, ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க, பஞ்சாயத்து யூனியன். ஓகேவா. ஸோ குரூப் ஆஃப் வில்லேஜஸ், அந்த வில்லேஜ் எல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சாயத்து யூனியன் அப்படின்றது சொல்லுங்க. அப்ப இந்த பஞ்சாயத்து யூனியன்ல எலெக்ஷன் நடக்கும். ஸோ மக்கள்லாம் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா. இதுல கவுன்சிலர், அதுல வார்டுன்னு வந்துச்சா இதுல கவுன்சிலர்னு வரும். இந்த கவுன்சிலர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இவரை தான் என்ன சொல்லுவாங்க, சேர்மன் சொல்லுவாங்க. சார் புரியல சார், குழப்பமா இருக்கு சார், இன்னும் தெளிவா சொல்லுங்க சார். இங்க பாருங்களாப்பா, இப்ப கிராமம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கும் வார்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த வார்டுக்கு என்ன இருப்பாங்க கேட்டா மெம்பர் அப்படின்றது இருப்பாங்க. ஓகேவா. இந்த மெம்பர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தலைவருக்கு பேரு கிராம தலைவர் இல்ல ஊராட்சி தலைவர்னு சொல்லுவாங்க, பிரசிடென்ட். ஓகேவா. அதுவே இப்ப ஊராட்சி ஒன்றியமா மாறிச்சு. இந்த கிராமம் எல்லாம் ஒன்னாம் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியமா மாறிச்சு. ஓகேவா. பஞ்சாயத்து யூனியனா மாறிச்சு. அப்ப பஞ்சாயத்து யூனியன்ல தேர்ந்தெடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டா நமக்கு கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பாங்க. பகுதி உறுப்பினர் சொல்லுவாங்க, கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கவுன்சிலர் எல்லாருமே அவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா. அவர் தான் என்ன சொல்லுவாங்க, ஊராட்சி ஒன்றிய தலைவர்னு சொல்லுவாங்க, சேர்மன். ஓகேவா. இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா. சரி,
அப்ப பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பண்றாங்க, இந்த உள்ளாட்சி அமைப்பை 3ஆ பிரிக்கிறாங்க. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இந்த 3 லெவல் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் கிராம ஊராட்சி பார்த்தாச்சு, இப்போ ஊராட்சி ஒன்றியம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, குடிநீர் வழங்குது, கிராம சுகாதார நிலையங்கள். பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் வருது. கிராம சுகாதார சானிடேஷன் ரிலேட்டடா நமக்கு வருது. ஸோ என்ன சொல்றாங்க, மெயின்டெனன்ஸ் வில்லேஜ் ஹெல்த் கேர் சென்டர்ஸ். அப்ப கிராம சுகாதாரத்தை பத்தி பேசுறாங்க. அடுத்து சாலைகள் பராமரிப்பு. சாலைகள் பராமரிப்புன்னும் போது ரோடுவேஸ் அப்படின்றத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மகப்பேறு விடுதிகள். ஸோ பாருங்களேன், ஊராட்சி ஒன்றியம் வரும்பொழுது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகி வேலை வருது. மெட்டர்னிட்டி ஹோம்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பொது கண்காட்சியை நடத்துதல். பொது கண்காட்சி அப்படிங்கன்னா பப்ளிக் ஃபேர்ஸ். ஓகேவா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பப்ளிக் ஃபேர்ஸ். அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவமனை, சமூக காடுகளை பராமரித்தல், துவக்கப்பள்ளி கட்டிடங்களை சீர் செய்தல். ஸோ இதெல்லாமே என்ன கேட்டா ஊராட்சி ஒன்றியத்தினுடைய முக்கியமான பணிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர். ஸோ என்ன சொல்றாங்க, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் சரி, பிளானிங் ஆஃபீஸர் அண்ட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிஓன்னு சொல்லுவாங்க சார், பிடிஓ. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, சூப்பர்வைசர் த டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து, எம்பவர்டு. ஓகேவா. ஸோ அப்போ அவங்கள கழித்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்தது மாவட்ட ஊராட்சி. ஸோ மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. மாவட்டம் என்ன பண்றாங்க கேட்டா, 50,000 மக்கள் தொகையின் அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுல இருந்து பகுதி நேர உறுப்பினர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அதுல இருந்து என்ன பண்றாங்க, கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த கவுன்சிலர் இருந்து ஒருத்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களுடைய பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான். இவங்க என்னென்ன பணிகள் செய்யறாங்கன்னு கேட்டா, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு தெரிவித்தல், மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணியினை மேற்பார்வையிடுதல். இதெல்லாம் என்ன கேட்டா மாவட்ட ஊராட்சி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டேன். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தினுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனா காணப்படுது அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது நகர்ப்புற உள்ளாட்சி. இப்போ நம்ம பார்த்தது கிராமப்புற உள்ளாட்சி பார்த்தோமா. இப்போ நகர்ப்புற உள்ளாட்சிகள் பார்த்தோம்னா 3 இருக்கு, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இப்போ நம்ம பார்த்தது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல பார்த்தது வில்லேஜ், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்ன கேட்டா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், வில்லேஜ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல பார்த்தாச்சு. அடுத்தது வந்து அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல பார்க்கும்போது டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். டவுன் பஞ்சாயத்துன்றது என்ன சொல்லுவாங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. முனிசிபாலிட்டி அப்படின்றது என்னன்னா நகராட்சின்னு சொல்லுவாங்க. கார்பரேஷன் அப்படின்றது என்னன்னா மாநகராட்சி அப்படின்றது நமக்கு இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிங்க. காந்தியின் கிராமப்புற சுயராஜ்யம். அப்ப கிராமப்புற சுயராஜ்யம் பத்தி சொன்னவர் யாருங்கன்னா காந்திஜி. ஸோ கிராம் சுயராஜ் அப்படின்னு சொல்ற கான்செப்டை சொன்னவர் யாருங்கன்னா காந்திஜி சொல்லியிருப்பார். ஓகேவா. சரி சரி. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா பேரூராட்சியை பார்க்கலாம். ஸோ ஏன்னா இது போன வாட்டி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால இந்த டாபிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரூராட்சி. பேரூராட்சி அப்படின்றது என்ன சொல்லணும், டவுன் பஞ்சாயத்து. ஓகேவா. அப்ப 10,000த்திற்கு அதிகமான மக்கள் வாழும் பகுதிக்கு பேர் தான் பேரூராட்சி. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா பாப்புலேஷன் என்ன பண்றது 10,000 அப்படின்றதுக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்கள பேரூராட்சி அப்படின்றத சொல்றாங்க. பேரூராட்சியில யார் இருக்காங்க, தலைவர் இருப்பாங்க. தலைவர் கீழே ஒரு உறுப்பினர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஓகேவா. இந்த தலைவரும் உறுப்பினர்களும் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, டவுன் பஞ்சாயத்துன்றது என்ன சொல்றாங்கன்னா மோர் தேன் 10,000 people lived in a town panchayat. The member and president of the town panchayat are directly elected by the people. ஓகேவா. டைரக்டட் எலெக்டட் பை த பீப்புள். அப்ப டைரக்டா என்ன பண்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் மீன்ஸ் அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பேரூராட்சியினுடைய ஒரு அரசாங்கமா செயல்படுறது. அப்ப அரசாங்கம் சொல்றதுதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிர்வாகம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுக்கும். அந்த ஆர்டரை வந்து நமக்கு வந்து இறங்கி பண்ணக்கூடியவங்க தான் யாருன்னு கேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இது அதுல தான் நீங்க எல்லாருமே வருவீங்க. இப்போ நீங்க படிக்கக்கூடிய எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல வருவீங்க. அதாவது ஒரு அரசு வந்து என்ன பண்ணு கேட்டா மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுறதுக்காக சட்டங்களையோ இல்ல திட்டங்களையோ அமுல்படுத்தும். அந்த அமுல்படுத்தக்கூடிய திட்டத்தை மக்களுக்கு எட்டு போய் சேர்க்கிறவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக பகுதிகள். அந்த நிர்வாக பகுதியில் தான் அரசு அலுவலர்கள் இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பேரூராட்சியில கவர்மெண்ட் அப்படின்றது தலைவர், அதனுடைய கவுன்சிலர் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க போடக்கூடிய திட்டங்களையும் எல்லா விஷயங்களும் அந்த மக்களுக்கு போய் சென்றது யாருன்னு கேட்டா அந்த நிர்வாகம் அப்படின்றத மேற்கொள்ளும். அப்ப இந்த பேரூராட்சி நிர்வாக தலைவரா இருக்கக்கூடியவர் யாரு கேட்டா செயல் அலுவலர், ஈஓன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் இருப்பார். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க கேட்டா த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டு லுக் ஆஃப்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டவுன் பஞ்சாயத் அப்படின்றதையும் சொல்லுது. ஓகேவா? புரியுதா? அடுத்தது முனிசிபாலிட்டி போயிடலாம். அடுத்தது நகராட்சி. ஸோ நகராட்சின்னு பார்க்கும்பொழுது 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதிக்கு பேர் தான் நகராட்சி. ஸோ என்ன சொல்றாங்க, 1,00,000 பீப்புளுக்கு மேல இருந்தா அதுக்கு பேர் நகராட்சி. ஓகேவா? இந்த நகராட்சியில யார் இருக்காங்க கேட்டா நகர சபை தலைவரும், அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே கவுன்சிலரும் என்ன பண்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களுடைய பதவிக்காலமும் 5 ஆண்டு தான். இந்த நகராட்சியினுடைய நிர்வாக செயல் அலுவலரா இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆணையர். ஓகேவா? ஒரு நகராட்சி ஆணையர் இருப்பாரு. அந்த நகராட்சி ஆணையர் யாருன்னு கேட்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க ஒருத்தர் தான் நகராட்சி ஆணையரா போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. த டைரக்டட் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ முனிசிபாலிட்டி சேர்மன் அண்ட் முனிசிபாலிட்டி கவுன்சிலர்ஸ், கவுன்சிலர்ஸ் சொல்லலாம், இல்லை மெம்பர்ஸ் சொல்லலாம். ஓகேவா? அவங்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் முனிசிபாலிட்டி கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் த கவர்மெண்ட் டு அட்மினிஸ்ட்ரேட் த முனிசிபாலிட்டி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கார்பரேஷன். கார்பரேஷன் அப்படின்னு பார்க்கக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து மாநகராட்சி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ மாநகராட்சின்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பல லட்சத்துக்கும் மக்கள் தொகை கொண்ட நகர்பகுதிகளுக்கு பேரு மாநகராட்சி அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாநகராட்சியினுடைய தலைவர் யாருன்னு கேட்டா மேயர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. மாநகராட்சியினுடைய தலைவர் மேயர். அவருக்கு கீழே யாருன்னு கேட்டா கவுன்சிலர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருமே யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? சரி. மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை, 5 ஆண்டுகள் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாநகராட்சிக்கு நிர்வாக தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு கேட்டா ஆணையர். ஸோ இந்த ஆணையர் யாருன்னு கேட்டா நிர்வாக அலுவலராக இருக்கக்கூடியது ஆணையர். ஸோ கமிஷனர் சொல்லுவாங்க. ஓகே, கார்பரேஷன் கமிஷனர். அவர் யாரா இருப்பாங்க கேட்டா ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் என்ன பண்ணுவாங்க, கமிஷனரா போடுவாங்க. ஸோ இங்க நகராட்சியில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை போடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு அது எக்ஸாம் பேஸ்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரை போடுவாங்க. ஆனா இங்க மாநகராட்சியில பார்க்கும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மாநகராட்சி ஆணையரா போடுவாங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 மாநகராட்சிகள் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா 21 மாநகராட்சி இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்க்கும்பொழுது எவ்வளவு மாநகராட்சி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இப்போ 25 மாநகராட்சி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல நான் கொடுக்குறேன். இந்த மாநகராட்சி என்ன, எந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன். இது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 25 மாநகராட்சியில் நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா 2024 புதுசாக 4 மாநகராட்சி ஒன்று அறிவிச்சாங்க. என்னென்னு கேட்டால் காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. ஸோ மொத்தமாக எத்தனை மாநகராட்சி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ 25 மாநகராட்சி இருக்கு அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த மாநகராட்சி எப்பப்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையும் இந்த டேட்டாவை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஓகே. ஸோ அடுத்து வந்துடலாம். ஸோ அடுத்து என்ன கேட்டீங்கன்னா அடுத்தது இந்திய ஆட்சி பணியின் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் இவரால் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி அலுவலகம் இவரது செயல்பாட்டுக்கு உதவுகிறது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருக்கேன். ஓகேவா? அடுத்து மாநகராட்சி மேயருடைய முக்கிய பணிகள் என்னென்ன அப்படின்றதையும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அரசுக்கும் மாநகராட்சிக்கும் உறுப்பினர்களுக்கிடையே ஒரு இணைப்பு பலமாக செயல்படுகிறார். மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்கிறார் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற நகர்ப்புற பஞ்சாயத்துகள், ஸோ என்னென்ன கேட்டால் அறிவிக்கப்பட்ட பகுதி குழுக்கள், நகர்ப்புற பகுதிகள், இராணுவ குடியிருப்பு வாரியம், துறைமுக பொறுப்பு கழகம், சிறப்பு நோக்க நிறுவனம். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் நகர்ப்புற பஞ்சாயத்தில் வரக்கூடிய மற்ற நிறுவனங்கள். ஸோ இது நம்ம வந்து மேஜரா பார்க்கக்கூடியது டவுன் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். அதை தாண்டி வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் இங்க பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, கமாண்டட் போர்டு, சாரி கண்டான்மெண்டட் போர்டு, டவுன்ஷிப்பு, போர்ட் ட்ரஸ்ட், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஸோ இது எல்லாமே என்ன கேட்டால் அதை தாண்டி இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேவா? ஸோ உள்ளாட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளான தேர்தலை யார் நடத்துறாங்க அப்படிங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் யார் நடத்துறாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நமக்கான தேர்தலை நடத்தக்கூடியது. ஓகேவா?
ஸோ வாக்காளர் பட்டியல் பகுதி வாரியாக தேர்வு செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் பட்டியலினத்தில் பழங்குடிய பெண்கள், ஸோ அவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதெல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதனுடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேட்டால் நம்மளுடைய பெரியார் பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 1917 என்ன பண்ணுறாங்க கேட்டால், ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டால், அந்த நகராட்சியில் தலைவராக இருந்தவர் நம்ம 1917 பெரியார் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டால் 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செஞ்சிருப்பாரு. எதனா சொன்னாங்க, முதலில் செயல்படுத்தியவர் பெரியார். ஓகேவா, நகராட்சி நிர்வாகங்களில் குழாய் போட்டு தண்ணி கொடுத்தவர் கேட்டா பெரியார் அப்படின்றது ஒரு டேட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா. ஸோ 9th புக்ல இவ்வளவுதான் டேட்டா. 8th புக்ல வந்து சாரி 6th புக்ல அடுத்து வந்து 6th புக்ல இந்த டாபிக் இருக்கு. 6th புக்ல பார்க்கும்போது நம்ம மெயினான விஷயங்களை மட்டும் இதை பார்த்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உள்ளாட்சி அமைப்புகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையுடன் அதிக வருவாயுடன் இருக்கிற ஊர்களை மாநகராட்சியாக. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கார்பரேஷன் அப்படின்றது 10 லட்சத்துக்கு அதிகமா இருந்தா அது கார்பரேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளவு கார்பரேஷன் இருக்குன்னு கேட்டா 14 கார்பரேஷன் சொல்றாங்க, 25 கார்பரேஷன் அப்படின்றது இருக்கு. அதுக்கான டேட்டாவை நான் உங்களுக்கு நோட்ஸா உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கார்பரேஷன் அப்படின்றது இருக்கு அப்படின்றதையும் உங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க 6th புக்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் ஓகேவா 1688 தான் சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சென்னை மாநகராட்சி. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னாலே சென்னை கார்பரேஷன் தான். 1688 உருவாக்கப்பட்டது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கேட்டா நகராட்சி அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியதான் நகராட்சி. ஸோ கார்பரேஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை தான். 1 லேக் மேல பீப்புளோட பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, முனிசிபாலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி வருவாயும் அதிகமாக இருக்க ஊர்களை நகராட்சி என பிரித்தனர். இது மாதிரி தமிழ்நாட்டில் முதல் உருவான நகராட்சி யாருங்கன்னா வாலாஜாபேட். ஸோ வாலாஜாபேட் நகராட்சி தான் தமிழ்நாட்டில் உருவான ஃபர்ஸ்ட் நகராட்சி. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பேரூராட்சி. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடியது பேரூராட்சி. ஸோ இதில் எவ்வளோ பேர் பாப்புலேஷன் இருப்பாங்கன்னா 10,000 பேர் மக்கள் தொகை இருப்பாங்க. ஸோ இது பேரூராட்சி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. நோட் பண்ணிக்க, இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா. அடுத்தது இதில் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கக்கூடியது என்னன்னா, மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். என்ன சொல்றாங்கன்னா, யார் ஆணையரா இருக்கா, மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி தான் ஒரு ஆணையரா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி அரசுகளுக்கு நகராட்சி ஆணையராக செயல் நியமிக்கப்படுகிறார். ஸோ அதாவது கார்பரேஷனுக்கு நமக்கு யார் இருக்காருன்னு கேட்டா செக்ரட்டரியேட்டா இருக்கிறது வந்து நமக்கு கமிஷனர் இருக்காரு. அதே முனிசிபாலிட்டிக்கு பார்க்கும்பொழுது, நகராட்சிக்கு பார்க்கும்பொழுது அரசு அதிகாரிகள் தான் என்ன பண்றாங்க, நகராட்சி ஆணையராக செயல்படுவாங்க. அதே பேரூராட்சிக்கு பார்க்கும்பொழுது செயல் அலுவலர், அதாவது இஓ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தான் நிர்வாக அலுவலராக இருப்பாரு அப்படின்றத சொல்லி. அடுத்தது என்னன்னா, கிராமப்புறங்கள்ல செயல்படக்கூடிய உள்ளாட்சி. ஸோ வில்லேஜில் இருக்கக்கூடிய செல்ஃப் கவர்மெண்ட்ஸுக்கு பேரு வில்லேஜ் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ், கிராமப்புற உள்ளாட்சின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கிராமப்புற உள்ளாட்சி என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்டா பிரிப்பாங்க. ஸோ அந்த வார்டுகள் என்ன பண்றாங்கன்னா வார்டு மெம்பர்ஸ், அந்த வார்டுகள்ல இருக்கக்கூடிய இங்க பாருங்களேன் கீழே கொடுத்துருப்பாங்க, கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல வார்டு. அப்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப பகுதியா பிரிக்கிறாங்க, அந்த வார்டா பிரிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடியது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதிக்கு பேர் தான் பகுதி நேர உறுப்பினர்கள், மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாரு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பகுதி நேர உறுப்பினர்கள் ஒரு வார்டுல இருந்து என்ன பண்றாங்க, மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா. அதே ஊராட்சி ஒன்றிய பகுதி வரும்பொழுது, பஞ்சாயத்து யூனியன் வரும்பொழுது அதுல கவுன்சிலர் அப்படின்ற சொல்லக்கூடாங்க, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாம மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அவங்க தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க சேர்மன் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் என்ன கேட்டா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள். அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்து யூனியன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவரும் துணைத் தலைவரும் கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாம வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ தான் என்ன சொல்றாங்க, இதன் நிர்வாக அலுவலராக, அதாவது பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியேட்டா இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓன்னு சொல்லுவாங்க. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இருக்கிறதுல கம்மியான ஊராட்சி ஒன்றியங்கள் 4 ஒரு மாவட்டத்துல 4 ஊராட்சி ஒன்றியங்கள் கேட்டா நீலகிரி அண்ட் பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா வெறும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும் தான் இருக்கு. அடுத்தது மாவட்ட ஊராட்சி.
ஸோ 50,000 மக்கள் தொகைக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மாவட்டம் என்ன பண்றாங்கன்னா பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துல 50,000 மக்கள் தொகை மேல இருந்தாங்கன்னா அந்த மாவட்டம் பல தொகுதிகளாக பிரிக்கப்படுது. அந்த பகுதிகளுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்படிங்கன்னா தேர்தல் மூலயமா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? சரி, இதுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையும் செய்கிறார் அப்படின்றது சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிர்வகிக்கப்படுகின்றன. தொகுதிகள் பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. பகுதி நேர உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்க, மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது வந்து மறைமுக தேர்தல் அப்படின்றது நமக்கு இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிராம ஊராட்சியின் பணிகள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அப்புறம் மாநகராட்சியின் பணிகள் என்னென்ன அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டா கிராம ஊராட்சியினுடைய வருவாய் எங்கெங்கெல்லாம் இருந்து எடுக்கிறாங்க, வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்பு கட்டணம், நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, இது வரைக்கும் தான் பார்த்தோம். அதே மாதிரி சொத்துரிமை மாத்துறது, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, ஸோ இதுல இருந்தெல்லாம் என்ன கேட்டா கிராம ஊராட்சிக்கு வருவாய் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் மாநகராட்சியின் வருவாய் என்னன்னு கேட்டா வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளான நிதி ஒதுக்கீடு, இதுல இருந்து மாநகராட்சிக்கு வருவாய் அப்படின்றது கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கிராம சபை கூட்டம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கிராம சபை கூட்டத்துல யாரு கலந்துக்கலாம் கேட்டா உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல, ஸோ அதாவது வந்து கேட்டா ஓட் ரைட்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஓட் ரைட்ஸ் இருக்கவங்க இதுல கலந்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு என்ன பண்றாங்கன்னா 4 முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி மாறி இருக்கு, எத்தனை முறை அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர்ஸ், வட்டார வளர்ச்சி தலைவர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஊராட்சி மன்ற தலைவர், ஓகேவா, சேர்மன், பிரசிடென்ட் அண்ட் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து கிராம சபை நடக்குது அப்படின்ற விஷயத்தை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்போ எட்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க, பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ஏப்ரல் 24, 1992 சொல்றாங்க. அதனால தேசிய உள்ளாட்சி தினம், ஓகேவா, நேஷனல் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் டே எப்பன்னு கேட்டா ஏப்ரல் 24 அப்படின்றது சொல்லிருங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்றாங்க கிராம சபை அமைச்சர், 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் விஷயங்களா பாக்குறாங்க. ஓகேவா? அடுத்ததுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களின் பங்கு, ஓகேவா. ஸோ அதில் பார்க்கும்போது 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு. ஸோ 2016 தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது அப்படின்றத ஒரு டேட்டாவை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த உள்ளாட்சி ரிலேட்டடா, இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரிலேட்டடா நமக்கு எலெக்ஷன் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதனுடைய பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5 ஆண்டுகள். ஓகேவா? இதற்கான தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இது நடத்தக்கூடிய யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்றது உள்ளது. தமிழ்நாடுக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையம் கோயம்பேட்டில் இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. அதை தாண்டி எவ்வளோ கிராம ஊராட்சிகள் இருக்கு, ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு, மாவட்ட ஊராட்சிகள் இருக்கு, பேரூராட்சி இருக்கு, நகராட்சி இருக்கு, மாநகராட்சி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் நீங்க படிக்க போறீங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ஷார்ட்டாக கிளிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை படிச்சுட்டு இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதைப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் அப்படின்றது நான் தொடர்ச்சியாக கொடுக்க தான் போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டாபிக்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்றது ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துக்குங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஈவினிங் டெஸ்ட் இருக்குது, 50 கொஸ்டின் இருக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் எல்லாரும் நல்லா படிங்க. ஸோ டெஸ்ட் நல்லா அட்டன். அனைவருக்கும் நன்றி.